Hey guys, what's up and welcome back to 𝚒𝚐𝚘𝚎. இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு ரீல்ஸை எப்படி நம்மளோட மொபைலில் அதுவும் கைன்மாஸ்டரில் எப்படி ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ண போகிறத பற்றி இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்டு இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணுறேங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் எப்போல்லாம் புது வீடியோ போடுறோமோ ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா இல்லை இன்னும் நான் இம்ப்ரூவ் பண்ணணுமோ குவாலிட்டி அப்படின்றது தெரியும். ஸோ முடிஞ்சளவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோக்கு மேக்ஸிமம் நான் ஒரு 500 லைக்ஸ் வந்து டார்கெட் வைக்கிறேன். முடிஞ்சளவுக்கு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு 3 விதமான ரேஷியோ இருக்கும். இதில் சென்டராக ஒரு ரேஷியோ இருக்கா, 9:16. இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க கியர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதாவது இந்த ஐக்கான், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எடிட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஃபில் த ஸ்க்ரீன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணலாம். ஓகே, ஒரு இமேஜ் மட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் த ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது வீடியோவில் இருந்து ஆடியோ மட்டும் பிரித்து எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த வீடியோ தேவை கிடையாது. ஸோ டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஜூம் பண்ணிவிட்டு கரெக்டாக நான் சொல்கிற இடத்துல கர்சரை செட் பண்ணுங்கள். கரெக்டாக 03.355 இந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு த ரைட் ஆஃப் த பிளேடுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, நம்மளுக்கு இந்த இடம் வரைக்கும் தான் பீட் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல கர்சரை செட் பண்ணுங்கள். 01.107 கரெக்டாக இந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டிஃபால்ட்டாக கைன்மாஸ்டரில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒயிட் கலர் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த பேக்ரவுண்டை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ லைட்டாக கர்சரை லைட்டாக மூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக 01.220 அதாவது 1.220 கரெக்டாக இந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சிசர் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு த ரைட் ஆஃப் த பிளேடுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே, இப்போது கரெக்டாக கர்சரை 01.878 கரெக்டாக இந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிவிட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியாவை கிளிக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போது பிளாக் கலர் பேக்ரவுண்டு. ஓகே, இந்த பேக்ரவுண்டை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. கரெக்டாக 3.350 கரெக்டாக இந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு த ரைட் ஆஃப் த பிளேடுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போது அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் இருக்குல்ல, அதாவது இப்போ ஆட் பண்ணிங்களே இந்த பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஓவர்லி அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஃப்ளிக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஓகே, சூப்பர். இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ கர்சரை கடைசியாக செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு 4 இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக பீட்டு வந்து எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள்.
ஓகே, கரெக்டாக இந்த இடத்துல வந்து பீட்டு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 4.848 கரெக்டாக இந்த இடத்துல ஃபோட்டோ கர்சரை செட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு த ரைட் ஆஃப் த பிளேடுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ அடுத்த இமேஜ். ஓகே, 06.335 இந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு த ரைட் ஆஃப் த பிளேயர்டை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, திரும்ப அடுத்த ஃபோட்டோ. ஓகே, இப்போது 07.881 கரெக்டாக இந்த இடத்துல கர்சரை செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் டு த ரைட் ஆஃப் த பிளேயர்டை கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அடுத்த ஃபோட்டோ வந்து கடைசியாக வந்து அந்த ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு கடைசியாக அந்த ஆடியோ இருக்குல்ல அந்த இடத்துக்கு ஸ்க்ரோல் பண்ணுறேங்க. இப்போது மேலே இருக்க இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க இமேஜை கட் பண்ணிடலாம். ஓகே, சூப்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இடத்துல வந்து கரெக்டாக நான் சொல்கிற பாயிண்ட்டில் கரெக்டாக அந்த நம்பர்ஸில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடியும். இல்லை ப்ரோ நான் வந்து நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்கள் இஷ்டம். ஏன்னா நீங்களாக பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் சொல்கிற பாயிண்ட்டு மட்டும் நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு 10 to 15 செகண்ட்ஸில் நீங்களே உங்கள் இமேஜை எடிட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பாயிண்ட் நம்பரை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணலாம். இப்போது கரெக்டாக நான் சொல்கிற இடத்துல கர்சரை செட் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக 00.412 கரெக்டாக இந்த இடத்துல வந்து கர்சரை செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க சிசர் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்ப்ளிட் அட் த பிளேடுன்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, சூப்பர். இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போது ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இமேஜ் அதாவது கட் பண்ணிங்கல இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உங்களுக்கு கிளிப் கிராஃபிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கிளிக் பண்ணுங்கள். இதில் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கால் மீ டிஜேன்னு ஒரு ஃபில்டர் இருக்கும். இந்த ஃபில்டர் நார்மலாக உங்களோட மொபைல் இருக்காது. கால் மீ டிஜே எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். உங்களோட மொபைல் எப்படி கால் மீ டிஜேவை ஆட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி வந்து கைன்மாஸ்டரில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, இப்போது கால் மீ டிஜேவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கா, 4வது ஃபில்டர், இதை கிளிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு 3வது ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை வந்து நம்ம 2ஆக கட் பண்ணிட்டோம். ஸோ 1 2 3 இந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு கிளிப் கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கால் மீ டிஜேவை கிளிக் பண்ணிவிட்டு 3. ஓகே, அடுத்த ஃபோட்டோ 3, அதுக்கு அடுத்த ஃபோட்டோ 3, அடுத்த ஃபோட்டோ 3. ஓகே, சூப்பர். ஓவராலாக இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கும் பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணுறேங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துட்ருக்கு. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேன். நீங்கள் லைக் பண்ண தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ஒரு ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுக்குங்க. நம்ம சேனலில் எப்போலாம் புது வீடியோ போடுறோமோ அப்பப்போ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வீடியோஸ் எதுவுமே அவ்வளோ பெருசாக வியூஸும் போகலை அண்டு சப்ஸ்கிரைபர்ஸும் ரொம்ப கம்மி தான். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்டு என்ன எங்கேயாவது ஃபாலோ பண்ணச்சிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிவிட்டு ரீல்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது எனக்கு இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி விட்டுருங்க. நான் கண்டிப்பாக அதை பார்ப்பேன். ஸோ மறக்காமல் அதை டேக் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா பை பை ஃப்ரம்
எஸ்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்டு உங்களுக்கு எதாவது வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ் எடிட்டிங்கை பற்றி வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். டாட்டா பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. பாய் பாய். நம்மளை பிடிக்காத சில பேர் நதியில் கல்லெறிஞ்சு விளையாடுவாங்க. நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை நம்ம கடமையை செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும்.